ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு வான்சரைகள் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் எல்லாருமே சொல்ல போகிறீங்க, மீன் குழம்புனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி வீடு முழுக்க மனம் வர்ற மாதிரி நல்ல காரசாரமான மீன் குழம்பு ரெசிபியை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மீன் குழம்பு அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ஞாபகத்துக்கு வர்றது மண் சட்டி தான். ஸோ மண் சட்டியில் செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ சட்டி நல்லா சூடு ஏறினதும் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு, கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பெஷல் கொஞ்சம் தாராளமாகவே பூண்டை குட்டி குட்டியாக சாப் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ இந்த எண்ணெயில் பூண்டு வதங்கும் போது வாசம் சூப்பராக இருக்கும். அந்த வாசனை வர்ற நேரத்திலே 2 பச்சை மிளகாயை 2ஆக உடச்சி சேர்த்துட்டு, அது கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். பூண்டு கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா அது கூடவே 150 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை சாப்பரில் தான் நான் இன்றைக்கி குட்டி குட்டியாக சாப் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் பெரிய வெங்காயம் சேர்க்கலாமான்னு நினைப்பீங்க. சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நம்ம உடம்புக்குமே ரொம்ப ரொம்ப குளிர்ச்சியை தரக்கூடியது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் இந்த எண்ணெயிலே சேர்க்கும்போது நம்ம குழம்பு வச்சு முடித்ததுக்கப்புறமா மேலே எண்ணெய் மிதக்கும் பாருங்கள். அது நல்லா ஒரு ரெட் கலரில் மிதக்கும். ஸோ அது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக தான் இந்த 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூளை இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிறது. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா பழுத்த தக்காளியாக 2 தக்காளியை எடுத்து சாப்பரில் போட்டு அதையும் சேர்த்துட்டேன். தக்காளி வேகமாக வதங்குறதுக்காக கல்லுப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். ஸோ இது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு, அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு, அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். ஸோ அந்த மசாலா எண்ணெயில் வதங்கினா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு நிமிஷம் மட்டும் டைம் எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கு அடுத்ததாக ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி வச்சுருந்தேன். ஸோ அதை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ கலந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்குது. அதனால நம்ம இன்னும் கொஞ்சமே தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நார்மல் பச்சை தண்ணி சேர்க்காம நம்ம அரிசி கழுவின தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா குழம்பு எப்போவுமே ருசி கூட கிடைக்கும். ஸோ அதனால் நான் கழனி தண்ணி தான் சேர்த்துருக்கேன். மீன் குழம்புக்குன்னு இல்லை, நீங்கள் எந்த குழம்பு வச்சாலுமே கழனி தண்ணி சேர்த்து வச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு கொதி வர்றதுக்காக வெயிட் பண்ணலாம். இப்போ ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ கொதி வந்ததுக்கப்புறமா இன்னொரு சூப்பரான ஒரு ஐட்டம் சேர்க்க போகிறேன். என்ன ஐட்டம்னு பார்த்துடலாமா? அதுதான் நம்மளோட மாங்காய். ஸோ மீன் குழம்புல மாங்காய் போட்டு வச்சோம் அப்படின்னா அது இன்னும் ஒரு மணமாக இருக்கும். ஸோ அதனால் ஒரு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஒரு 4-5 பீஸ் மாங்காயும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த மாங்காய் லைட்டாக வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், ஒரு 30% அளவுக்கு வெந்திருக்கு. ரொம்ப வேக விட்டோம் அப்படின்னா மாங்காய் தோல் தனியாக, அந்த பல்ப்பு தனியாக போயிடும். ஸோ அதனால் 2 கொதி வந்ததுக்கப்புறமா இது கூடவே 1 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் தான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். நீங்கள் நிறைய அளவுகளில் குழம்பு வைக்கிறீங்க அப்படின்னா தேங்காயை அரைச்சி அப்படியே சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சமாக 4 பேருக்கு தான் வைக்கிறீங்க அப்படின்னா தேங்காய் பால் ஊற்றினா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும், க்ரீமியாகவும் இருக்கும். இப்போ அதுக்கப்புறமா இன்றைக்கி பாறை மீன் தான் நான் சேர்க்குறேன். பாறை மீனோட தலை, வால், அது போக ஒரே ஒரு பீஸ் மட்டும் சேர்த்துருக்கேன் பாப்பாக்காக. இந்த மீன் நான் பொரிக்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். பட் இருந்தாலும் இந்த பீஸ் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்றதுக்காக இதை சேர்த்து ஒரு பிளேட் போட்டு மூடி ஒரு 4 நிமிஷத்துக்கு வேகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ மீன் ஓரளவுக்கு வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குழம்புக்காக வாங்கின மீன் தான் சேர்க்க போகிறோம். இன்றைக்கி நான் என்ன மீன் குழம்பு வைக்கணும்னு பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊளி மீன் தான். ஸோ இதில் நடுமுள் ஒன்றே தான் இருக்கும். குழந்தைங்க கூட சாப்பிடலாம். சின்ன மீனாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் யோசிக்க தேவையில்லை. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். அதே மாதிரி சாப்பிட்றதுமே ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஊளி மீனை சேர்த்துட்டு இதுக்கப்புறமா நம்ம பெரிய கரண்டி போட்டுலாம் கிண்டக்கூடாது. இந்த மாதிரி ஒல்லியான ஸ்பூன் வச்சு நம்ம பரட்டி விட்டுட்டு அந்த மீன் எல்லாமே குழம்புக்குள்ளே போகிற மாதிரி மட்டும் வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வேகமாக வெந்து வந்துடும். நான் பாறை மீனும் ஊளி மீனும் சேர்த்தனால 2 ஐட்டமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரே மீன் அப்படின்னா ஒரே டைமில் சேர்த்துட்டு 5 நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சு இறக்குனீங்க அப்படின்னா மீன் சூப்பராக வெந்து வந்துடும். ரொம்ப நேரம் வச்சோம் அப்படின்னா மீன் தனித்தனியாக, மீன் தனியாக, முள் தனியாக போயிடும். ஸோ அதனால் அதை மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். இருந்தாலும் மண் சட்டியில் வச்சனால குழம்பு இன்னும் கொதிச்சிட்டே இருக்குது. நம்மளுக்கு மீனுமே முழுசாக சூப்பராக வந்திருக்கு. ஸோ நீங்கள் எந்த மீன் வாங்கினாலுமே
இதே மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஃபைனலாக நம்ம வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க மல்லி இலையை தூவிட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சுட்டு உடனே வேணுனாலும் சாப்பிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா மறுநாள் சாப்பிட்டோம் அப்படின்னா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட வான்சரா சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.